நமச்சிவாய. நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் மானூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் பெரியா உடையார், அதாவது பிரகதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். பழனியிலிருந்து வடக்கு நோக்கி 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது மானூர். இந்த தலத்துக்கு பழனியிலிருந்து மானூர் வழியாக அலங்கியம் செல்லும் பஸ்ஸில் சென்று மானூர் ஸ்டாப்பில் இறங்கி செல்ல வேண்டும். இந்த தல இறைவனை காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் பெரியா உடையார் அல்லது பிரகதீஸ்வரர். உற்சவர் நடராஜர். தலவிருச்சம் கடம்ப மரம். தீர்த்தம் சண்முக நதி. லிங்கத்தின் அம்புபட்ட தழும்பு அபிஷேகத்தின் போது நம்மால் பார்க்க முடிகின்றது. இது ஒரு தலத்தின் சிறப்பான விஷயமாகும். இங்கிருக்கின்ற இறைவனை சுற்றிலும் கோஷ்ட தேவதைகளாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அமைந்திருப்பதும் கோவிலின் சிறப்பம்சம். மேலும் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தியாக இங்கு வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். சரி, இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? மேற்கு பார்த்த சிவாலயம், மிக சக்தி வாய்ந்த வழிபாடு, அனுக்கிரகமூர்த்தி, எந்தவித பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவர். இது தவிர இந்த தல இறைவனை வழிபட்டால் தடைபட்ட திருமணம், குழந்தை பேறு, தகுதியான வேலை, பித்ரு சாபம் நீங்குதல், எதிரிகள் தொல்லை நீங்குதல், தன்னம்பிக்கை, மனத்தெளிவு எல்லாம் கிடைக்கின்றது. ஆயுள் ஆரோக்கியத்திற்காக ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் இங்கு செய்யப்படுகின்றது. நேர்த்திக்கடனாக இங்கு வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம். கைலாயத்தில் ஞானப்பழம் முருகனுக்கு கிடைக்காமல் விநாயகருக்கு கிடைத்து விடுகிறது. இதனால் கோபம் கொண்ட முருகன் பழனிமலைக்கு வந்து விடுகின்றார். முருகனை தேடிக்கொண்டு சிவனும் சக்தியும் பூலோகத்தில் பழனிமலைக்கு அருகில் வந்து இறங்குகின்றார்கள். அப்படி இறங்கிய இடத்தின் இயற்கை எழிலை கண்ட பரமேஸ்வரன் அங்கேயே வீட்டிலிருந்து அருள்பாலிக்க நினைத்து விட்டார். ஆனால் உமையவளோ தன் மகன் முருகனை காண பழனிக்கே செல்ல அனுமதிக்கும்படி சிவனிடம் வேண்ட சிவனும் சம்மதிக்கின்றார். பிரிய மனமில்லாமல் நாயகி விடைபெற்றதால் அன்னை பிரியாநாயகி என்றும், விடை கொடுக்க மனமில்லாமல் சிவன் விடை கொடுத்ததால் பிரியா விடையர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். இதுவே காலப்போக்கில் மருவி பெரியா உடையார், பெரிய நாயகி ஆனது. பார்வதி முருகனை தேடி சென்று விட்டதால் இங்கு அம்மனுக்கென தனி சன்னதி எதுவும் கிடையாது. இருந்தாலும் சக்தி வேறு சிவம் வேறு என இல்லாமல் இரண்டும் ஒன்றானதால் இங்கு இருக்கின்ற சிவனை வழிபட்டாலே சிவசக்தியை வழிபட்ட பலன் கிடைக்கின்றது. கோவிலின் சிறப்பம்சம் என்ன? இந்த கோவிலின் சிறப்பம்சமாக கோவில் மேற்கு பார்த்து அமைந்திருப்பதும் சிவனின் பீடம் சதுரமாக அமைந்திருப்பதும் விசேஷமான ஒன்றாகும். மூர்த்தியும் ஸ்தலமும் இங்கு சிறப்பு. அதே போல தீர்த்தமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வடக்கு நோக்கி ஓடும் சண்முகா நதி தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த நதியில் குளித்து சிவனை வழிபட்டால் 7 ஜென்ம பாவமும் விலகும் என்று புராணங்கள் சொல்கின்றது. பழனி முருகனை தரிசிக்க வருபவர்கள் முருகனை தரிசிக்கும் முன் இங்கிருக்கின்ற தீர்த்தத்தில் நீராடி முருகனை தேடி வந்த தந்தையான பெரியா உடையாரை தரிசனம் செய்த பின் பழனி முருகனை தரிசனம் செய்தால் முழு பலன் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். கோவிலின் மற்றொரு சிறப்பு இங்கிருக்கின்ற பரிவார மூர்த்திகளும் பிரதோஷ நாயனாரும் ஆகும். பொதுவாக பிரதோஷமூர்த்தி அம்பாளுடன் 4 கைகளுடன் நின்ற நிலையில் இருக்கும். ஆனால் இங்கிருக்கின்ற பிரதோஷமூர்த்தி
தாண்டவ நிலையில் ஒரு காலை தூக்கி கையில் டமருகத்துடன் காணப்படுகின்றார். இங்கே இருக்கின்ற நடராஜனும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். எப்படி என்றால், உடல் முழுக்க கருப்பு வண்ணமும் முகம் மட்டும் வெள்ளை வண்ணமும் கூடிய நிலையில் கல்லாலான நடராஜர் இவர். அருகில் சிவகாமி அம்மனும் கிடையாது. இங்கே இருக்கின்ற இறைவனை சுற்றிலும் கோஷ்ட தேவதைகளாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அமைந்திருப்பதும் கோவிலின் சிறப்பம்சமாகும். மேலும் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தியாக இங்கு வீட்டிருப்பது மிக விசேஷமான ஒன்று. இந்த தலத்தின் வரலாறு என்ன? பழனி நகரில் எழுந்தருளி பெரியநாயகிக்கு நாயக்கர் காலத்தில் கோவில் கட்டப்பட்ட விசேஷத்தை கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம். ஆனால் சிவபெருமானோ தன்னை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட திருவிளையாடல் புரிந்தார். விராட மகாராஜாவுக்கு வேட்டையாடுவது என்றால் மிகவும் விருப்பம். ஒரு நாள் சிவன் மான் உருவம் கொண்டு மன்னன் முன்பு தோன்றினார். மானின் அழகில் மயங்கிய மன்னன் அதை பிடிக்க வேண்டி துரத்தினார். மானும் மன்னனின் பிடியில் சிக்காமல் லிங்க வடிவில் வீட்டிருக்கும் புதர் அருகில் வந்து மறைந்து கொண்டது. மானை காணாததால் கோபம் கொண்ட மன்னன் வில்லில் அம்பேற்றி புற்றில் செலுத்தினான். அங்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அம்பு செலுத்திய புற்றிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. பயந்து போன மன்னன் புதரை விலக்கி பார்த்தபோது அம்பு புதருக்குள் இருந்த லிங்கத்தின் மீது பட்டு இரத்தம் வடித்தது. இறைவனிடம் மண்டி போட்டு அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிக்கும்படி வேண்டினான் மன்னன். இறைவனும் அசரீதியாக தம்மை வெளிப்படுத்தவே இப்படி திருவிளையாடல் புரிந்தோம் என்று அவனுக்கு எடுத்துரைத்தார். இறைவனின் கட்டளைப்படியே மன்னனும் அந்த இடத்தில் கற்பகிரகம் அமைத்து பூஜை செய்து வந்தான். மன்னன் மானை துரத்தி வந்ததால் இந்த ஊர் மானூர் என்று அழைக்கப்பட்டது. லிங்கத்தின் அம்புபட்ட தழும்பு அபிஷேகத்தின் போது இப்போதும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஆலயத்தில் ஆடி 18 இந்த நாளில் நாயகி அம்மன் இங்கு எழுந்தருளி சேர்ந்திருப்பதாக ஐதீகம். இந்த நாளில் பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆடி அமாவாசை, மகா சிவராத்திரி, மாத பிரதோஷம், தமிழ் வருடப்பிறப்பு, ஆனி மாத ஜேஷ்டாபிஷேகம், ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் போன்றவைகளெல்லாம் மிக மிக சிறப்பாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சுபஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.